தென்மேற்கு பருவமழை குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்தில் தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். தமிழ்நாட்டின் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் இந்த குறிப்பாக சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களில் மழை தொடங்க உள்ளது. அதேபோல் வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் இன்று மாலை இரவு நேரங்களில் நல்ல பலத்த மழையானது இருக்கக்கூடும். திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆங்காயம் மற்றும் திருப்பத்தூர் மாநகரம் மற்றும் ஜோலார்பேட்டை மற்றும் ஆம்பூர், வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதியான ஏலகிரி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லணும்னா குறிப்பாக கர்நாடகா எல்லையோர மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக தேவகிரிக்கோட்டை, சூளகிரி மற்றும் ராயன்கோட்டை, குருபள்ளி போன்ற பகுதிகள் மற்றும் காவேரிப்பட்டினம் மற்றும் பருங்கூர் மற்றும் பேச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சிங்காரப்பேட்டை மற்றும் மூத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் திம்மம்பட்டி மற்றும் கம்பைநல்லூர் மற்றும் மொடப்பூர் மற்றும் அரூர், கீரப்பட்டி, தீர்த்தமலை மற்றும் கொட்டப்பட்டி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி, ஈச்சம்பட்டி, ஒகேனக்கல், பென்னகரம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். தருமபுரி மாவட்டத்திலும் ஒருக்கி அதாவது சில இடங்களில் காற்று பலமாக வீசும் பட்சத்தில் மழை மேகங்களை கலைத்துவிடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இது அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் வேலூர் மாவட்டம் அடுக்குப்பாறை, கனியம்பாடி, கண்ணமங்கலம், காட்பாடி, குடியாத்தம், மேலப்பட்டு, அணைக்கட்டு சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், கலசரைப்பாக்கம், பர்வதமலை அடிவாரம் மற்றும் காஞ்சி, புதுப்பாளையம், தானியம்பாடி, செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் உடும்பியம், பூலாம்பாடி மற்றும் அரும்பாவூர், தொண்டமாந்துறை, விசவகுடி டேம், வேப்பந்தட்டை தாலுக்கா மற்றும் கைகளத்தூர், பசம்பலூர், தைக்கா, அயன்பேரி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் திருச்சியில் சில இடங்களில் என்ன நடக்குதுன்னா அதிக அளவு காற்று, மழைக்கு முன் காற்று அடித்து மழை மேகங்களை கலைத்து விடுகிறது. இதன் காரணமாக திருச்சியில் பெரும்பாலான நாட்களில் மழை பெய்வதே இல்லை. பலத்த காற்று வீசி வருகிறது. அது குறையும் பட்சத்தில் இன்று குறையும் பட்சத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக லால்குடி மற்றும் துறையூர் சுற்றுவட்டார பகுதிகள், உப்புலியபுரம் மற்றும் புளியஞ்சோலை மற்றும் பச்சைமலை அடிவாரம் மற்றும் பெருமாள் மலை அடிவாரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதேபோல் முசிறி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மற்றும் அதேபோல் இந்த பகுதியான அதாவது குறிப்பாக மணப்பாறை இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் தோகமலை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர், கொர்க்கை, பழைய கைத்தாறு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கோயில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டம் குறிப்பாக மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள், அருப்புக்கோட்டை, திருச்சுழி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் ஏற்காடு, ஓமலூர், வாழப்பாடி, ஆத்தூர், அயோத்தியாபட்டினம், திருமானூர், தம்பம்பட்டி, வீரனூர், ஜல்கண்டாபுரம் மற்றும் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகள், எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, தாத்தையாங்கார்பேட்டை, மேட்டுப்பாளையம், கொல்லிமலை மற்றும் சேந்தமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நல்லிப்பாளையம் மற்றும் செல்லம்பட்டி, மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள், நவபள்ளிப்பட்டி மற்றும் பெக்காடு மற்றும் நாமகிரிப்பேட்டை, புதுப்பாளையம், ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி செல்லலாம். சில இடங்களில் மழை இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரமடை, அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் குறிப்பாக அந்தியூர், சத்தியமங்கலம் மலைப்பகுதிகள் மற்றும் அதேபோல் சென்னிமலை, பெருந்துறை மற்றும் ஊத்துக்குளி போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடுமுடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதிகள் மற்றும் கடவூர் மற்றும் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோகமலை சுற்றுவட்டார
பகுதிகள், அய்யனார் மலை போன்ற பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. அன்னூர், இலுப்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் மாநகரம் மற்றும் விராலிமலை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் மதுரை மாவட்டம் குறிப்பாக இந்த சுற்றுவட்டார பகுதிகள், உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரத்தில் ஒதுக்கி மழை பெய்யுவானது இருக்கக்கூடும். திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒதுக்கி கனமழையானது இருக்கக்கூடும்.